இந்த கர்ணன் தான் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய இதிகாச கதை, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கதைனா மகாபாரதம் தான். மகாபாரதம், ராமாயணம் இது ரெண்டுமே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா மகாபாரதம் தான். ஏன்னா மகாபாரதத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதில் மிக மாவீர ஒரு போர் வீரன் அப்படின்னா, திறமைசாலி அப்படின்னா கர்ணன் தான். கர்ணன் குந்தியோட முதல் பையன். பாண்டவர்களில் 5 பேர் கிடையாது, 6 பேர். ஆனால் அது குந்தி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சூரிய பகவான்கிட்ட இருந்து பெற்ற குழந்தை தான் கர்ணன். ஆனால் அவருக்கு அது தெரியாது. இறுதியில் தான் அவருக்கு தெரியும். கர்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு, அதாவது தப்பை ரியலைஸ் பண்ணது அந்த டைம் தான். கர்ணனோட இறுதிக்கட்டம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. இப்போ கர்ணன் என்ன தப்பு பண்ணார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் மிகப்பெரிய போர் வீரர். அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாதப்ப துரியோதன், அதாவது எல்லாருமே அவரை அவமதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைம் துரியோதனன், அவர் நம்பின ஒரு பெரிய துரியோதனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை இருந்துச்சு. துரியோதனன் யாருன்னா கௌரவர்களோட ஒரு வீரன் தான். ஏன்னா அவர் மிகப்பெரிய வீரர். 100 பேர், அதாவது நம்மளோட கௌரவர்கள் 100 பேர். அதில் முதல் குழந்தை தான் நம்மளோட துரியோதனன். அதாவது துரியோதனனோட மாமா தான் சகுனி. தன்னோட மாமா சகுனி சகுனி தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் துரியோதனன் மேலே திணிக்க ஆரம்பித்தார். பாண்டவர்கள் தப்பானவங்க, நீ தான் அரசாட்சி ஆளுன்னு சின்ன வயசுலேருந்தே அதை வளர்க்க ஆரம்பித்தார். அதனால் துரியோதனுக்கு பாண்டவர்கள் மேலே நிறைய கோபம் இருந்துச்சு. அதனால் பாண்டவர்களை எப்போவும் வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. அது கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது சூதாட்டத்தில் நின்றதுனால ஒரு பெரிய போர் நடக்க ஆரம்பிச்சு. அந்த போர் கூட சகுனினால தான் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் சகுனி தான். அந்த நேரத்தில் தான் கர்ணர் அங்கதேச மன்னராக ஆனார். அவரை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தது துரியோதனன் தான். அவரோட திறமையை மதிச்சது துரியோதனன் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ப ஆரம்பித்தார் கர்ணர். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா துரியோதனனுக்கு தான் பண்ணுறது தப்புன்னு தெரியாது, துரியோதனன் நம்பி இருக்க கர்ணனுக்கும் தெரியாது. 2 பேருமே மாற்றி அமைச்சது நம்ம சகுனி தான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் 2 பேருமே கர்ணன் துரியோதனன் நம்ப ஆரம்பித்தாங்க. அதனால் நிறைய ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. ஆனால் கடைசியில் அவருக்கு மிஞ்சின அவரோட இழப்பு, தோல்வி. பாண்டவர்கள் கூட கர்ணன் போரிட்டார். அதாவது அர்ஜுனன் கூட, பாண்டவர்களை ஒருத்தவனான அர்ஜுனன் அவர் கூட போரிட்டார். அவர் இறக்க போகிற அந்த சமயத்தில் தெரிய வந்துச்சு குந்தி தான் தன்னோட தாயின்னு. அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் தன்னோட சகோதரர்கள் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தவறான வழியில் போயிட்டோமே அப்படிங்கிற மனம் அவருக்கு ரொம்பவே அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அவர் திறமை, அதை எல்லாத்தையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு மாவீரர். ஆனால் அவர் நின்ற வழி தான் தப்பு. கர்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்த லெசன் என்ன அப்படின்னா, திறமை, தைரியம், பயம் இல்லாமல் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம யாரை நம்பணும், நம்பக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு திறமை இருந்தாலும் பயம் இல்லாமல் இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் விட யார் கரெக்டு யார் தப்புன்னு நம்ம தெரியணும். தப்பான நம்பருக்குள்ளே நம்ம சண்டை போட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம எது நம்மளோட, அதாவது நம்ம மனசு சொல்கிறதோட நம்ம ரைட் டெசிஷன் எடுக்கிறது தான் ரொம்பவே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ணன் மாதிரி நம்மளும் தன்னோட தப்பை உணரணும். அது மட்டும் இல்லாமல் கர்ணன் மாதிரி நம்ம தவறான வழியில் போகக்கூடாதுன்னு இது மூலமாக தெரியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதனால உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாய். இது மாதிரி நான் இன்னும் நிறைய இதிகாச கதைகள்லாம் சொல்ல போகிறேன். அதனால மறக்காமல், நான் உங்களுக்கு இந்த மாதிரி இதிகாச கதைகள் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.